வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம டிஎன்இபியோட அப்ளைடு மெக்கானிக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம் பேசிக் இன்ஜினியரிங்கில். ஸோ இப்போ போன கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம். ஸோ பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் அதை எப்படி வந்து லைக் கொலினியர் ஃபோர்ஸஸ்க்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் மேலே இருக்க எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்லையும் கியூங்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் ஆஃப் த பேரலோகிராமாவும் இருந்துச்சு. அது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் வில் பி ரெப்ரசன்டட் பை த டயகனல் ஆஃப் த பேரலோகிராம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கொலினியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக சொல்லணும்னா லைக் கொலினியர் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ தீட்டாங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு வந்து என்ன வந்துடும்னா 0 டிகிரி. ஸோ தீட்டாங்கிறது வந்து நம்ம இங்கே 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 0 1 வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pqன்னு வரும். ஸோ அதை வந்து நம்ம பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் போயிடும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒருவேளை இப்போ இஃப் அன்லைக் கொலினியர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் கியூங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்குது. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ கொலினியர் அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சென்ஸில் இருக்குது. ஸோ அன்லைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸ்க்கும் இன்னொரு ஃபோர்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 180 டிகிரி வரும். ஏன்னா ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி. நீங்கள் ப்ரொட்ராக்டர் வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் 180 டிகிரி மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போன எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த எக்ஸ்பிரஷனுக்கு போகலாம். தீட்டாக்கு பதிலாக நம்ம 180 டிகிரிங்கிறத வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா இல்லை ஆல்ஃபா எப்படி வேணால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ தீட்டாக்கு பதிலாக நம்ம 180 டிகிரி போடுறோம். ஸோ காஸ் 180 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா -1 வந்துடும். ஸோ அப்போ -2pq அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா p மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் போயிடும். ஸோ அப்போ p மைனஸ் கியூ தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஆன்சர். ஓகே, ஸோ அதை நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தீட்டாக்கு பதிலாக என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நான் பழைய எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன். r is equal to root of p ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஸோ தீட்டாக்கு பதில் 90 போட்டிங்க அப்படின்னா காஸ் 90 ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே போயிடும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ஆர்டர், தென் த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் will represent the resultant which will be directed in the opposite sense. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் டயக்ராம் வச்சுட்டிங்கனாலே ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் P அண்ட் அது முடிஞ்ச இடத்துல இருந்து அடுத்த ஃபோர்ஸ் ஆரம்பிக்குது கியூங்கிற ஃபோர்ஸு. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ரிசல்டன்ட். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வில் பி ரெப்ரசென்டட் பை த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் த ஆப்போசிட் சென்ஸ். அப்படின்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா ஒன்று முடிஞ்ச இடத்துலேருந்து இன்னொன்று ஆரம்பிச்சது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சென்ஸில் முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போது போன ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் க்ளோசிங் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ரெப்ரசென்ட் பண்ணுச்சு விச் இஸ் டைரக்டட் அலாங் த ஆப்போசிட் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ பாலிகன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிளாக இருக்கலாம், பென்டகனாக இருக்கலாம். 5 சைடு இருந்ததுன்னா பென்டகன் சொல்லலாம், 6 சைடு இருந்ததுன்னா ஹெக்ஸகன் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஹெப்டகன், ஆக்டகன், நோனகன், டெக்ககன் இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் நம்ம பாலிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த லாவும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு சைட் ஆஃப் த பாலிகனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை ரெப்ரசென்ட் பண்ணுது. கரெக்டாக அது முடிஞ்ச இடத்துல இருந்து டேக்கன் இன் ஆர்டர் அகைன். ஸோ அடுத்த ஃபோர்ஸ் F2ங்கிறது ஆரம்பிக்குது. அது முடிஞ்ச இடத்துலேருந்து F3 ஆரம்பிக்குது. ஸோ அது முடிஞ்ச இடத்துலேருந்து F4, அது முடிஞ்ச இடத்துலேருந்து F5. இப்போது க்ளோசிங் சைட் ஆஃப் த பாலிகன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ரிசல்டன்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் அகைன் விச் வில் பி டைரக்டட் இன் த ஆப்போசிட் சென்ஸ்.
ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் ஒரே மாதிரி டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு, பட் ரிசல்டன் மட்டும் ஆப்போசிட் சென்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு டிஎன்இபி கொஷின் பேப்பர்ஸில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆங்குலராக இருக்க ஃபோர்ஸை வந்து 2 பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நியூட்டன்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது ஹரிசாண்டல் ஆக்சஸோட. ஓகே, நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஆக்சஸோட ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பாருங்கள், அது வந்து காஸ் வந்துடணும். இன்னொரு பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வந்துடணும். ஸோ இப்போ 5ங்கிறது மேக்னிடியூட். ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 5 cos 30 டிகிரி ஃபோர்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 sin 30 டிகிரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வைங்க, அதே மாதிரி 5 நியூட்டன் ஃபோர்ஸ், ஆனால் இப்போ வந்து 30 டிகிரி ஆங்கிள் வந்து ஒய் ஆக்சிஸோட மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த காம்பனண்ட் வந்து 5 cos 30 வந்துடும். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 sin 30 வந்துடும். ஸோ எப்போவுமே ஹரிசாண்டல் தான் காசாக இருக்கணும், வெர்டிக்கல் சைனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எங்கே ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், அந்த கரஸ்பாண்டிங் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் காம்பனண்ட்டாக மாறிடும். இன்னொரு பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து சைன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஸ்பெட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம், நம்ம பிரித்தது கரெக்டாக இல்லையாங்கிறது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 cos 30. ஓகே, நம்ம இந்த 5 நியூட்டனை தான் நம்ம 5 cos 30 and 5 sin 30 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபோர்ஸோட வேல்யூவும் டைரக்ஷனும் மாறாமல் அதை நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இதை எடுத்து கொண்டு வந்து இப்படி வச்சு இந்த ட்ரையாங்கிளை என்க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 5 cos 30. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 sin 30 வந்து நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 sin 30. ஓகே, இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ரையாங்கிள் கூட அப்ளை பண்ணலாம். இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன்ங்கிற மாதிரி இருந்தது. இதுதான் நம்ம 5 cos 30 5 sin 30ங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். நீங்கள் வேணும்னா பித்தகாரஸ் தியரம் கூட அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பித்தகாரஸ் தியரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைபாட்டினியூஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 square cos square 30 ப்ளஸ் 5 square sin square 30 அப்படிங்கிற மாதிரி வரும். 5 square காமனாக எடுத்தீங்க அப்படின்னா cos square 30 ப்ளஸ் sin square 30 வரும். உங்களுக்கு cos square theta ப்ளஸ் sin square theta அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5 ஆன்சர் வந்துடும். ஸோ அதுதான் அந்த ஹைபோட்டினியூஸாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். சும்மா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக சொன்னேன், பட் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ எங்கே ஃபோர்ஸ் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், அந்த இது காஸ் வரணும், இன்னொரு பர்பண்டிகுலர் சைன் வரணும். இப்போ இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே காஸ் வந்துடணும் ஒய் ஆக்சிஸில், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சைன் வந்துடணும். அண்ட் எப்போவுமே இப்படி இருக்கிறது ஹரிசாண்டல்னு சொல்லுவோம், அண்ட் உங்களுக்கு ஒயில் இருக்கிறது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு போகலாம். மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மொமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். பீம்ங்கிறது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். எதை பீம்னு சொல்லலாம் அப்படின்னா லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வென் கம்பேர் டு பிரெத் அண்ட் திக்னஸ், அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பீம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீ எண்டில் வந்து இது வந்து ஃபிக்ஸட் எண்டு, இது வந்து ஃப்ரீ எண்டு. இந்த ஃப்ரீ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற நியூட்டனுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த பீம் வந்து எல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு மொமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அபவுட் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ மொமெண்ட்டோட டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அபவுட் விச் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த பெண்ணை இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த எண்டு தானே ஃபிக்ஸ்டு. ஸோ எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறோமோ அதை நம்ம வந்து அப்படியே பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளாக் வைஸில் சுற்றும். கரெக்டாக? ஸோ மொமெண்ட்டோட ஆன்சர் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டு எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறோம், ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன்டூ எல் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டரில் வரும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், அண்ட் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
இப்போவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபிக்ஸட் பாயிண்ட், இதை பொறுத்து தான் மொமெண்ட் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அப்போ நான் வந்து இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி விடுதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் பண்ணி விடுது. ஸோ மொமெண்ட்டுங்கிறது நம்ம என்னென்னு சொன்ன மறுபடியும் ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல். ஸோ அப்போ எஃப் இன்டூ எல் தான். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் மொமெண்ட் தான் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, மொமெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதவை திறந்து மூடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் தான். ஏன்னா கதவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஹிஞ்ச் ஆகிருக்கும், இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கதவுல வந்து எண்டில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக மொமெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மொமெண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ ஃப்ரீ எண்டில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கதவை திறந்து மூட முடியும். வெரஸ் அந்த ஹிஞ்ச் ஆகிருக்கிற இல்லை ஃபிக்ஸ் ஆகிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் டோரை தள்ளவே முடியாது. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலையே இந்த இடத்த பொறுத்து தான் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. நான் இந்த இடத்துலேயே கொண்டு போய் இந்த ஃபோர்ஸை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா மொமெண்ட்டே ஜென்ரேட் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வச்சும் கூட கேட்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸு, 3 மீட்டர் டிஸ்டன்ஸு. நமக்கு மொமெண்ட் அபவுட் இந்த பாயிண்ட் வேணும். ஸோ நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ 5 × 3 15 தான் வரும் ஆன்சர். அண்ட் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 15 × 3 5 × 3 15 நியூட்டன் மீட்டர்னு சொல்லிடலாம். ஸோ போன இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதே மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கேன், நான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 5 × 3 15 தான் ஆன்சர். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று புரியும். இந்த பாயிண்ட்டை பொறுத்த மொமெண்ட் எடுக்கிறோம். பட் இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வளைக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஓகேவா? ஸோ நாம் எப்போவுமே வந்து சைன் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸுக்கு பாசிட்டிவ்ங்கிற சைனும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டுக்கு வந்து நெகட்டிவ்ங்கிற சைனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால நீங்கள் -5 × 3 -15 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ, பை.